ஹாய் ஹலோ குட் ஆஃப்டர்நூன் எவ்ரிவன். இன்னைக்கு வந்து சூப்பரான ஒரு ஆஃப்டர்நூன் ப்ளாக். இன்னைக்கு ஒரு பிரபலமான ஒருத்தரை பற்றி நான் இந்த வீடியோவில் சொல்லித்தரேன். ஸோ அதனால் வந்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்க்க ட்ரை பண்ணுங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா என்னோட சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கேரளா ஃபுட்டும் கேரளா பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிக்கனில் வந்து மஞ்சள்தூள், மிளகாத்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போட்டு மேக்னேட் பண்ணி வச்சுட்டு ஒரு குக்கரில் வந்து பட்டை, கிராம்பு, அதே மாதிரி வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், சிக்கன் மசாலா பொடி, அதே மாதிரி தனியாத்தூள் போட்டு எண்ணெயில் நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா இந்த மேக்னேட் பண்ணி வச்ச இந்த சிக்கனையும் போட்டுட்டு நல்லா வேக வச்சு 2 விசில் வந்ததுக்கு அப்புறமா அதை வந்து ஒரு மண் சட்டியில் ஊற்றிட்டு ஒரு மூடி தேங்காவை அரைச்சி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு எடுத்து ரொம்ப சூப்பரான தண்ணியான சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு கேரளா ஸ்டைலில். இது வந்து சுட சுட நெய் சோத்தில் வச்சு தான் இன்னைக்கு வந்து ஜனவரி 1 நாங்கள் சாப்பிட்றோம். ஜனவரி 1 நியூ இயர் அன்னைக்கு நம்ம இந்த மாதிரி சாப்பிட்டா இந்த வருஷம் பூரா நமக்கு இந்த மாதிரி நிரந்தரமாக கிடைக்குன்னு தான் எல்லாரும் சொல்கிறாங்க. நம்மளும் பார்ப்போமேன்ட்டு நானும் இன்னைக்கு நெய் சாப்பாடு, சிக்கன் குருமா எல்லாம் வச்சு ரொம்ப அசத்திட்டோம். இந்த வருஷம் பூரா வந்து நெய் சோறெல்லாம் நம்மளால சாப்பிட முடியாது. இருந்தாலும் நம்ம வீட்டில் வந்து ஐஸ்வர்யத்தையும் எல்லாருக்குமே இந்த ஒரு 2026ங்கிற இந்த ஒரு வருஷம் எல்லாத்துக்குமே நிறைய வந்து சௌபாகியங்களையும் ஐஸ்வர்யத்தையும் கொண்டு வரட்டுன்னு நானும் கடவுளை வேண்டிக்கிறேன். அதுக்கப்புறமா நானும் பசங்களும் சேர்ந்து வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கண்டா இந்த வருஷம் பூரா அடைஞ்சு கிடக்க வேண்டியதா இருக்குன்ட்டு வெளியில வந்தாச்சு. எங்களோட கிருஷி வயல் எல்லாம் பாருங்க நாத்து நடியில நடந்துட்டு இருக்குது. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. கிளைமேட் ஆனாலும் மழை பெய்யுமோ பெஞ்சிருமோன்னு நினைச்சுக்கிட்டே போயிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா இன்னைக்கு வந்து பேங்க்குக்கு போக வேண்டியதா இருந்துச்சு. சரி அங்கே போகலாமேட்டு இந்த ஃபோட்டோ ஸ்டேட் எடுக்கிற இந்த மிஷின் கடைக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா தான் தெரியும் இவர் வந்து 600 பிசியிலிருந்து இவர் வந்து நாணயங்கள் ராஜாவை யூஸ் பண்ண ராஜராஜ பரம்பரை யூஸ் பண்ண நாணயங்கள் வரை இவர் வந்து சேர்த்து வச்சுட்டு இருக்காருன்ட்டு ரொம்ப வந்து ப்ரௌடா இருந்துச்சு. நம்ம ஊருலயே வந்து இந்த மாதிரி ஆட்களை எல்லாம் பார்க்கறது வந்து எனக்கு வந்து ஆச்சரியமா இருந்துச்சு. இந்த லெட்டர் எல்லாம் பாருங்க 1901 இருந்து இருக்கிற லெட்டர் தான் என்னோட பொண்ணுக்கு கொடுத்துருக்காரு. கிஃப்டா கொடுத்தது. எல்லாருக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கறதுக்காக தான் இது வச்சிருக்கேன்னு சொன்னாங்க. மானோட பிக்சர் வச்சு ஸ்டாம்பு போட்டு இதை வந்து ப்ரொஜெக்டா பண்ணி வச்சிருந்தாரு. ரொம்ப அதிசயமா இருந்துச்சு. இவரை பார்க்கறதே வந்து ரொம்ப பிளெஸ்ஸிங்கா நான் நினைச்சிட்டு அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட எல்லாம் குட் பை சொல்லிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் பொண்ணுக்கு வந்து எதெல்லாமோ புக்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியதா இருந்துச்சு. எல்லா வாரம் வாங்குறது தான். இது வந்து கேரளாவில் வந்து தொழில் வார்த்தான்னு சொல்லுவாங்க. அதையெல்லாம் வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து என்ஜாய் பண்ணிட்டு இன்னைக்கு நியூ இயர் கொண்டாடியாச்சு. நீங்களும் எப்படி நியூ இயர் கொண்டாடிங்க? என்னோட வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி